கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 17 2025 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தீமையை மேற்கொள்ளும் வழி. இன்றைய தியான வசனம் யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தியானம். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த துஷ்ட மனிதன் ஒருவன் தேவனுக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கும் விசுவாசி ஒருவன் மேல் எரிச்சல் அடைந்தான். அதனால் அவன் மேல் குற்றம் சுமர பண்ணும்படிக்கு அவன் தன் வீட்டில் நடக்கும் களியாட்ட கொண்டாட்டங்களுக்கு வருந்தி அழைத்தான். அந்த விசுவாசியானவனோ அவை தன்னுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்புடையவைகள் அல்ல என்று சாந்தமுள்ள ஆவியோடு பதிலளித்தான். மேற்கொண்டு எதையும் செய்ய முடியாமல் அந்த துஷ்ட மனிதன் அந்த விசுவாசியின் குடும்பத்தினரை பரியாசம் செய்து வந்தான். எப்படியாவது இந்த விசுவாசியானவன் தன்னோடு ஒரு சண்டையை ஆரம்பிக்கும்படிக்கு அவன் சதி செய்து வந்தான். துஷ்டனின் எண்ணப்படி சண்டை முதலிலே ஆரம்பித்து பின்னர் தன்னுடைய வஞ்சகமான கண்ணிக்குள் அவனை மாட்டி விடும்படி திட்டம் போட்டிருந்தான். அந்த விசுவாசியானவனோ அதை நன்கு உணர்ந்தவனாக தன்னுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து வஞ்சகமான கண்ணிக்குள் அகப்படாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையானது தன்னிலே நிறைவேறும் படிக்கு இடம் கொடுத்தான். பரிசுத்த வேதாகமம் கூறுவதன்படி தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியும் போது அவன் தேவ சித்தத்தை தன் வாழ்விலே நிறைவேற்றுகின்றவனாக இருந்தான். அப்படி அவன் தேவ சித்தத்தை தன் வாழ்விலே நிறைவேற்றும் போது பிசாசானவனின் திட்டத்திற்கு எதிர்த்து நிற்கின்றான். பிசாசானவன் நினைத்தபடி அவன் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்காமல் தேவனுடைய வார்த்தையின்படி பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கின்றான். அதனால் அவன் தீமையை தீமையினால் எதிர்த்து நிற்காமல் பொல்லாங்கனின் தீமையை பரத்திலிருந்து இறங்கி வரும் நன்மையினால் எதிர்த்து நின்றான். அவன் அப்படியாக தேவ வார்த்தையின்படி வாழும் போது எதிராளியானவன் வெட்கமடைந்து தோல்வியடைந்து அவனை விட்டு ஓடி போகின்றான். ஒருவேளை தீமை செய்கின்றவன் உங்கள் மாம்சத்திலே தோன்றும் மனித யுக்திகளை எதிர்த்து உங்களை மேற்கொண்டு விடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து அதை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. எனவே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜெபம் செய்வோம். சகலமும் அறிந்த தேவனே, பிசாசானவனின் தந்திரமான கண்ணிக்குள் நான் அகப்படாதபடிக்கு உம்முடைய நீதியின் வழியிலே நான் வாழும் படிக்கு எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் மத்தேயு 7:21.